ஸோ இப்போ இந்த கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, த மீன் வெயிட் ஆஃப் 4 மெம்பர்ஸ். ஓகேவா. ஸோ 4 மெம்பர்ஸ் இருக்காங்க ஒரு ஃபேமிலியில். அவங்களோட மீன் ஆவரேஜ் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னா 60 kg. ஓகேவா. ஸோ 3 ஆஃப் தம் அதில் வந்துட்டு ஒரு 3 பேருக்கான வெயிட்டை வந்து கொடுத்துட்டாங்க. 56 கிலோகிராம், 68 கிலோகிராம், 72 கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த வெயிட் ஆஃப் த 4th மெம்பர். அந்த 4th மெம்பரோட வெயிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ மீன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கான ஃபார்முலா என்ன, சம் ஆஃப் ஆல் தி அப்சர்வேஷன்ஸ். ஓகேவா. Sum of observations divided by number of observation. ஓகேவா. ஸோ நம்ம எவ்வளோ அப்சர்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா மீன் கொடுத்துட்டாங்க. ஸோ மீன் வெயிட் வந்துட்டு எவ்வளோ 60 கிலோகிராமா. ஸோ அப்போ 60. ஓகேவா. ஸோ சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் மொத்தம் எத்தனை பேர், 4 மெம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதில் 3 பேருக்கான வெயிட் தெரியும், 4வது மெம்பருக்கான வெயிட் தான் தெரியாது. ஸோ நம்ம அது எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாமா. ஸோ அப்போ என்னென்ன 56, 68, 72 ப்ளஸ் தெரியாத 4th மெம்பரை வந்துட்டு எப்படின்னு வச்சுக்கலாம், எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் என்ன எழுதிக்கணும் அப்படின்னா லெட் எக்ஸ் பி தி 4th மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி காமிச்சிடணும். ஓகேவா. ஸோ நம்மளாவே இந்த மாதிரி எழுதிடக்கூடாது. நாங்கள் இந்த மாதிரி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக மார்க் போடுவாங்க, இல்லை மார்க் போட மாட்டாங்க. ஓகேவா. ஸோ லெட் எக்ஸ் பி தி 4th மெம்பர். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ், 4 மெம்பர்ஸ். ஓகேவா. ஸோ இது டிவைடட் பைல இருக்கா, ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகிறப்ப என்னாகும் மல்டிப்ளிகேஷன். ஸோ 60 × 4 இஸ் ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா. 10, 16 6 பேலன்ஸ் 1, 14 ப்ளஸ் 5 வந்துட்டு 19. ஓகேவா. ஸோ ப்ளஸ் 6. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 6 4s are 24. ஸோ 240. இது ப்ளஸ் 196 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகிறப்போ மைனஸ் 196. ஸோ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாமா. 10ல் 6 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ 4, 13ல் 9 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ 4. ஓகேவா. ஸோ த ஆன்சர் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 44. த 4th மெம்பரோட வெயிட் வந்துட்டு என்னது 44 கிலோகிராம். ஓகேவா. ஸோ therefore the weight of 4th member. ஓகேவா. ஸோ weight of 4th member is 44 கிலோகிராம். புரிஞ்ச சமம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.